chemical properties of AKaCa, aldehydes, ketones and carboxylic acids. So chemical properties la வந்து first question ரொம்ப காமனா எல்லா இதுலயும் கேக்குற question வந்து why aldehydes are more reactive than ketones. So why aldehydes are more reactive than ketones, இது ரொம்ப காமனான question இது. So எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டெஸ்ட்ல இது கேட்பாங்க இத. Towards nucleophilic addition அப்படின்றது question வரும். Towards nucleophilic addition. So if you look at aldehyde, R, C double bond OH இருக்கு இல்லையா? So இப்போ இந்த double bondல இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். So this will carry a minus charge. This will become plus charge. இது வந்து inductive effectல இந்த கார்பன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடும். கீட்டோன்ல பார்த்தேன்னா இதே மாதிரி இங்கே டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி மைனஸ் சார்ஜ் வந்துடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரெண்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ டூ இண்டக்டிவ் எஃபெக்ட் and one resonance effect is stabilizing this carbocation. இங்க வந்து of course resonance இதுக்கு stabilize பண்ணல. Two inductive effect is stabilizing this carbocation. இங்க one inductive effect is stabilizing this carbocation. Therefore aldehyde ல பார்த்தனா this carbocation is less stabilized. Therefore electrophilicity of the carbon is more. அப்படினா என்ன அர்த்தம்? இந்த கார்பன் வந்து more பாசிட்டிவா இருக்கும், இந்த கார்பன் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னா இந்த ரெண்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறதுனால இந்த கார்பனுடைய எலக்ட்ரோஃபைல் நேச்சர்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஃபைல்னால் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் நம்ம எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவோம். ஸோ கீட்டோனில் இருக்கக்கூடிய கார்பனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஆல்டிஹைடில் இருக்கக்கூடிய கார்பனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எதில் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அதில் தான் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ தேர்ஃபோர் ஆல்டிஹைட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் கீட்டோன்ஸ் டியூ டு ஒன் இண்டக்டிவ் எஃபெக்ட் அண்ட் a more electrophilicity of the carbon. So this is one important concept you need to know before proceeding to any of the chemical properties. So நம்ம நிறைய chemical propertiesல என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? Nucleophilic addition reactions, nucleophilic addition followed by elimination of water, reduction reaction, oxidation reaction, halogenation, alkalis-ல treat பண்ணுறது and some miscellaneous reactions we are going to see in this chemical properties of aldehydes, ketones and carboxylic acid. So இப்போ இந்த nucleophile addition reactionல பார்த்தேன்னா if you look at this நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கார்பனைல் குரூப் இருக்கு. So when you add a acid in the presence of acid தான் வந்து nucleophilic addition will take place. So இது ஒரு சும்மா இந்த மெக்கானிசம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. It is not important but if you know it is good. So ஃபஸ்ட்டு வந்து இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி OH இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும் போது OH ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ யூ ஹேவ் திஸ் கார்போகேட்டையான் இங்கே வரும்போது இது இங்கே நியூக்ளியோஃபைல் இங்கே அட்டாக் பண்ணணும்னு முன்னாலேயே நம்ம பார்த்தோம். ஸோ வென் யூ ஹேவ் அன் இன்க்ரீஸ்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுன்னா இப்போ கீட்டோனில் இருக்கிற மாதிரி பார்த்தேன்னா இந்த when you have the increased inductive effect then reactivity will decrease. For example, if you take an aldehyde HCHO, if you take methanol பார்த்தனா இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ therefore இந்த இடத்துல this carbon will be more electropositive, நிறைய பாசிட்டிவாக இருக்கும். that is it will be very good electrophile-ஆக இருக்கும். therefore இது வந்து நல்லா ரியாக்ட் பண்ணும். இப்போ அதே வந்து இப்போ ஈத்தனால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் எனி அதர் ஆல்டிஹைடு அதர் தேன் மீத்தனால் எடுத்துட்டேன்னா இந்த ஆல்கைல் குரூப் வந்து ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் இங்கே பண்ணுறதுனால திஸ் கார்பன் வில் ஹேவ் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இங்கே எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் நீ எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அதில். ஸோ இந்த கார்பனுடைய எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த கார்பன் வில் இன்க்ரீஸ் அப்படியும் சொல்லலாம், இல்லை எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் ஆஃப் த கார்பன் டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐதர் வே இட் மீன்ஸ் த சேம். ஓகே. ஸோ மீத்தனால் பதிலாக ஈத்தனால், ப்ரோபனால், பியூட்டனாலில் பார்த்தோன்னா தே வில் ஹேவ் லெஸ் ரியாக்டிவிட்டி வென் கம்பேர்ட் டு மீத்தனால். தென் கடைசியில் கீட்டோனில் பார்த்தோன்னா இங்கே ரெண்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிறதுனால திஸ் கார்பன் வில் ஹேவ் மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி. தேர்ஃபோர் நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும்? மீத்தனால் வில் பி மோர் ரியாக்டிவ் ஃபாலோடு பை எனி அதர் ஆல்டிஹைட்
followed by ketone. So this is the reactivity order towards nucleophilic addition reactions. This is first point. Second point வந்து bulky group ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னால் reactivity கம்மியாக இருக்கும். When the bulky group is high, நம்ம SN2 reactionல இதை பார்த்துருக்கோம். SN2ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், 0 degree 1 degree 0 degree carbon will be very good. So methyl chloride will have a very good SN2 reactivity நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் வந்து அதே லாஜிக் தான். ஸோ when the கார்பனில் வந்து இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த இடத்துல ஈஸியாக இதோட எலக்ட்ரானை கொண்டு வந்து போட முடியும். There is no steric hindrance. So nucleophile can easily add electron to this carbocation. Therefore this will have a very good reaction. ஒரு மீத்தைல் குரூப் இருந்தால் கொஞ்சம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், 2 மீத்தைல் குரூப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இது இருக்கும். இன்னும் பல்கி குரூப்பெல்லாம் போட இதால் இது உள்ளுக்குள்ளே இந்த நியூக்ளியோஃபைலால் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ண முடியாது. And if you, the more and more complicated it is, it will become very difficult. So increased bulky group, decreased reactivity. ரெண்டாவது பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது increased inductive effect, decreased reactivity. ஸோ இதில் inductive effect கிடையாது, இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ inductive effect ஜாஸ்தியாக reactivity towards nucleophile குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி bulky group இருந்தாலும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன், அது மூணாவது பாயிண்ட். அது கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன்னா என்ன, ரெசோனன்ஸில் வர்றது. ஸோ இஃப் யூ டேக் பென்சால்டிஹைடில் இப்படி வரும்போது இந்த இடத்துல கார்போகேட்டையான் வருது இல்லையா. ஸோ நவ் திஸ் கார்போகேட்டையான் வில் பி ஸ்டெபிலைஸ்டு பை ரெசோனன்ஸ். பென்சீன் ரிங்குள்ளே இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி ஷிஃப்ட் ஆகி திஸ் வில் ஸ்டெபிலைஸ் திஸ் கார்போகேட்டையான். ஓகே, ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகிடுதுன்னு சொன்னால் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ண முடியாது. கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகாமல் இருந்தால் தான் நியூக்ளியோஃபைல் வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா தெரியும், மீத்தனாலில் இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸே ஆகலை. ஏன்னா இந்த ஹெச்ஆலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த கார்பன் வந்து ப்ளஸ்ஸாகவே இருக்கும். அதனால் நியூக்ளியோஃபைல் வந்து இட் கேன் ஆட் த எலக்ட்ரான்ஸ் ரெடிலி இன்டு திஸ் கார்போகேட்டையான். The greater the stabilization of the carbocation, lesser will be the reactivity of the compound. So when you compare benzaldehyde with acetaldehyde will be more reactive. ஏன்னா அசிட்டால்டிஹைடில் இந்த கார்பனில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகலை. ஏன்னா இங்கே வெறும் இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் அ வீக் எஃபெக்ட் ஆர் வீக்கஸ்ட் எஃபெக்ட். Therefore in the carbocation is less stabilized. Therefore this will have less electron density or more electrophile nature. Therefore nucleophile வந்து இதை நல்லா அட்டாக் பண்ணும் when you compare with the benzaldehyde. அதே மாதிரி if you take ketoneலேயே வந்து இந்த கார்போகேட்டையான் பார்த்தேன்னு சொன்னால் இங்கே 2 பென்சீன் ரிங் இருக்குது. இந்த 2 பென்சீன் ரிங்கில் இருக்கிறதும் இந்த ரெசனன்ஸ் வந்து இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். Therefore benzophenone will be less reactive when compared to propanone. ப்ரோப்பனோனில் 2 இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் இந்த கார்பன் வந்து இட் வில் பி மோர் எலக்ட்ரோஃபிலிக் ஆர் எலக்ட்ரோஃபைல், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்போ நியூக்ளியோஃபைல் வந்து இதை அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, தட் இஸ் this point you have to remember the reactivity towards by reactivity in terms of carbocation stabilization. முதல்ல பார்த்த reactivity is based on inductive effect. ரெண்டாவது பார்த்த reactivity is based on bulky group and steric hindrance. மூணாவது பாயிண்ட் வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் அதிகமாக இருந்தால் reactivity கம்மியாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ I have given some exercises here. You can just go through that. Say இப்போ அசிட்டால்டிஹைடு இருக்குது, பென்சால்டிஹைடு இருக்குது, and then கீட்டோன் கொடுத்துருக்கு, and another கீட்டோன் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன, அசிட்டால்டிஹைடில் இந்த கார்போகேட்டையான் இருக்குது இல்லையா, இந்த கார்போகேட்டையானுக்கு ஒரே ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. பென்சால்டிஹைடில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகி இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. அண்ட் இங்கே பார்த்தேன்னு சொன்னேன்னா இந்த கார்போகேட்டையானில் இண்டக்டிவ் எஃபெக்டும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, ரெசனன்ஸ் எஃபெக்டும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது இந்த கார்போகேட்டையானை. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெசனன்ஸ் எஃபெக்ட், 2 ரிங்கிலேருந்து வரக்கூடிய ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால இந்த கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் இருக்கவே இருக்காது. அதனால் நியூக்ளியோஃபைலால் வந்து இங்கே அட்டாச்சே ஆக முடியாது. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா இதுதான் மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும் டுவோர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனால். இதுதான் வந்து
மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். அசிட்டால்டிஹைடு will be most reactive, benzophenone will be least reactive. Okay, so that is how you have to understand it. So I have given you some tips here. Order of அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா ஸ்டெபிலைசிங், இது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆர்கானிக் ஸ்கீமாவில் கொடுத்துருக்கேன், அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். இண்டக்டிவ் எஃபெக்ட் வில் பி த லீஸ்ட் எஃபெக்ட், ஃபாலோடு பை அரோமேட்டிசிட்டி, followed by steric hindrance, followed by hyperconjugation, followed by resonance. ஸோ எந்த காம்பவுண்டில் வந்து ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகுதோ அது வந்து இட் வில் பி லீஸ்ட் ரியாக்டிவ். எந்த காம்பவுண்டில் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகுதோ அது வந்து இட் வில் பி மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ உனக்கு ஒரு 4 காம்பவுண்டு கொடுக்குறா இல்லை 5 காம்பவுண்டு கொடுக்குறான், ஒரு காம்பவுண்டில் இண்டக்டிவ் எஃபெக்ட், ஒரு காம்பவுண்டில் அரோமேட்டிசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிற காம்பவுண்டில் தான் மோஸ்ட் ரியாக்டிவாக அது இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு